நல்ல விஷயமா லேப்டாப் பார்த்து நோண்டிட்டு இருப்பாரு. அந்த டைமில் மகா உள்ள ரூமில் வருவாங்க. வேலை எல்லாமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து உட்காருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு வலி வந்துடும். அதனால தைலம் தேய்க்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால தைலம் தேய்ச்சிக்க முடியாது. சூர்யா கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் தைலத்தை தேய்ச்சி விடுங்களேன், முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவை பார்த்தீங்கன்னா நானும் அதெல்லாம் முடியாது என்னால், நான் உங்கள் பொண்டாட்டி தானே, தேய்ச்சா ஒன்றும் தப்பு இல்லை, என் மேலே நீங்கள் பாசமாக தானே இருக்கீங்க, உண்மையான அன்பு இருக்குல்ல, உண்மையான லவ் இருக்குல்ல, அப்போ தேய்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தேய்க்கிறதுக்காக கொடுக்குறாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா கண்ணை மூடினே கண்ட இடத்துல கையை வச்சுறாரு. அதனால கத்த ஆரம்பிச்சுறாங்க மகா. சும்மா சும்மா விளையாடுனாங்க, நீங்க தேய்ங்க. மகாவால பார்த்தீங்கன்னா வலி பொறுக்க முடியல, அதனால கத்திடுறாங்க. கோட்டீஸ்வரி வந்து கதவை தட்டுறாங்க. என்ன மகா, எதுக்காக கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதாம்மா அப்படின்றாங்க. அந்த டைமில் அங்கே வந்து மகாவோட படுக்கையை வந்து பார்த்துடுறாங்க. என்னம்மா தனியாக படுத்து தூங்குறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் இது யோகாக்காக போட்ட பெட்டு, ஒன்னாதாம்மா படுத்து தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகா வந்து பொய் சொல்கிறாங்க. இதை கவனிச்ச சூர்யா பார்த்தீங்கன்னா, இங்கேயே படுத்துக்க மகா, என் கூடயே அப்படி சொல்கிறாங்க. என்ன புதுசாக இருக்குல்ல, நான் தான் உன் மேலே பாசம் வச்சுருக்கேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சூர்யா சொல்கிறாரு. கூடிய சீக்கிரம் உங்கள் மனசுலேயே நான் இடம் பிடிப்பேன், இன்னைக்கு படுக்கையில் மட்டும் இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேலை வந்து மகா ஒண்டியே செய்கிறதுனால வேலைக்காரங்களை அப்பாயிண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த வேலை செஞ்ச பொம்பளையே வந்து ஃபோன் பண்ணி சூர்யா கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வேலைக்கு வர சொல்லி. அந்த டைமில் ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா, எதுக்கு அந்த வேலைக்காரியை நான் நிப்பாட்டேன், நீ எதுக்கு சூர்யா அப்பாயிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி மகா ரொம்பவும் கஷ்டப்படுறாம்மா, ஒருத்தியாக வேலை செஞ்சுக்கிட்டு வேறு யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணலமான்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே திட்டுறாங்க. வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், மகா ஒண்டியே செய்கிறாங்க, எதுக்கு ராஜலட்சுமி அவங்கள வேலை விட்டு நிறுத்துறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்புறம் சரி வேலைக்கு வந்து மகாக்காக வந்து வேலையில் சேர்த்து விடுறாரு சூர்யா.